ஹலோ டேய், வேற லெவல்டா பா. எல்லாம் மனுஷன்டா டேய். யார்ரா நீங்களாம்? எம்மாடி டேய், ரியலி சூப்பர்டா. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்டா, வேற லெவல். எப்பா டேய், 200+ சூப்பர் பசங்களா. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். இதுதான், திஸ் இஸ் வாட், இதுதான் வேணும். ரைட்டா? கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இந்த தடவை நான் சொன்ன அந்த 1000 பேருக்கு மேலே சென்டம் கண்டிப்பாக என்னால் வாங்க வச்சிட முடியும்டா. எனக்கு அந்த நம்பிக்கை கிடச்சிச்சுடா. போதும்டா, எனக்கு அந்த நம்பிக்கை கிடச்சிருச்சு. சூப்பர். இங்கே பாரு, யாரும் பழசம் மறக்கவே இல்லை. வந்தோன்னே அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறான். சூப்பர் டூப்பர்டா, சூப்பர் டூப்பர். எப்பா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்டா, வேற லெவல். சூப்பர் பசங்களா, சூப்பர். குட் 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 குட். 200+ என்ன, அதாவது ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்கள் 250+ இருக்கான். ஸ்கூலே திறக்கல, அதுக்குள்ளே 250+ தான். ஸ்கூலெல்லாம் திறந்துட்டாங்க. மிட் டேர்ம் டெஸ்ட் எல்லாம் வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம 1000+ எடுத்துடலாம் போலையே. ஏன்னா ஈஸியாக 1000+ எடுத்துடலாம் போல. ஏன்னா செம லைவ்லேயே 1000+ இருப்பாங்க போல். வேற லெவல். சூப்பர் சூப்பர். ரைட், வெரி குட். யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிங்க? யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு? மொதல் நாள் கஷ்டமாக இருக்கும். எனக்குமே நான் ரொம்ப நாள் லீவ்லலாம் இருந்துட்டு கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஏர்லி மார்னிங் மண்டே எந்திரிக்கிறப்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நேற்று நான் என்ன பண்ணேன் தெரியுமா, 5:30 தான் ஃபஸ்ட் கிளாஸ் வச்சேன். ஆனால் இன்றைக்கி 5 o'clock வச்சுட்டேன். ஸோ இன்னிலேருந்து நான் 4 மணிக்கு எந்திரிக்க பழகிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி என்ன செவ்வாயம், இந்த ஒரு வாரம் மட்டும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உன்னோட பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. உன்னோட பயாலஜிக்கல் கிளாக் ஆட்டோமேட்டிக்காக உன்னோட மைண்டே ஒன்று எழுப்பி விட்டுரு. இன்னைக்கு காலையில் கேப்டன் கிளாஸ் இருக்குது, நம்ம படிக்கணும், நம்ம ஜெயிக்கணும், சென்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்மளோடது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்கள நிறைய பேர் மோஸ்ட்லி தீமின்னலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் படிக்கிற பசங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த டிசிப்ளினை நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் போட்டு நம்ம பார்க்கணும். ஸோ புதுசாக யாராவது இப்போ தான் இங்கே பாரு, ஒருத்தர் ஆல்ரெடி வேக்கப் பட் 4:40 எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கான். 11th 12th போயிட்டான் அவன். சரியா? ரைட், கவனிங்க. புதுசாக யாராவது இப்போ தான் இருக்கீங்கன்னா நம்மளோட 1 year 10th standard THEE MINNAL பேட்சில் ஜாயின் பண்ண மறந்துடாத. ரைட்டா? இங்கே பாரு, ஃபுல் THEE MINNAL தான். எப்படி இருக்கான் இங்கே பாரு. ஸோ நான் நைட்டு சொன்னேன், உனக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தால் நீ வாடா அப்படின்னு. ரைட்டா? ஏன்னா நான் லீவ் போட்டிருந்தேன்ல. ஸோ அதனால் அவனுக்கு THEE MINNALலையும் கிளாஸ் போகுது, யூடியூப்லேயும் கிளாஸ் போகுது. அப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவனுக்கு. ஸோ அதில் இருக்கவங்களுக்குலாம் ரைட், சூப்பர், குட் குட் குட். போகலாமா? ரைட், ரெடியா? ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் டுடே செஷன்? ஏன்னா நம்மளுக்கு டைம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம பேசுகிறதுக்குலாம் டைமே கிடையாது. ஸோ நம்ம பேசுகிறதுக்குன்னு தனியாக ஒரு செஷன் வச்சு தனியாக நம்ம உட்காந்து பொறுமையாக கதை பேசலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து போகலாம். ஸோ தமிழ் மீடியம் பசங்க இருந்தீங்கன்னா என் மேலே கோவப்பட்டுறாத. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், நான் தமிழில் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. போர்டில் தமிழில் இருக்காது, நான் தமிழில் சொல்லித்தரேன். போர்டில் மட்டும் தமிழில் இருக்காது. ஓகே தானே உனக்கு? தமிழ் மீடியம் பசங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே இல்லை. ஒரு நாள், இந்த ஒரு செஷன் மட்டும், இந்த 45 நிமிஷம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ரைட்டா? ஓகே ஓகே, ரைட், சூப்பர். ஏன்னா 11th போயிட்டு திருப்பி வந்து 10th கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே ரைட். நிறைய பேர் 11th போனவெல்லாம் 10th 12th போனவெல்லாம் வந்து கவனிச்சிட்டு இருக்கான் வெறித்தனமாக. டிஃபைன் இனர்ஷியா. உந்தம் என்றால் என்ன? ரைட்டா? இனர்ஷியா, உந்தம் என்றால் என்ன? கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன், அதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு. யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் இன் 2 mark கொஷின், அல்லது உனக்கு 7 markல ஒரு பாட்டாக இந்த கொஷின் வரலாம். ரைட்டா? ஸோ நான் சொல்கிறப்பே ஒரு சில கொஷினுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூபிஎம்னு சொல்லுவேன். அதெல்லாம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். சி ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நிறைய பேர் இனர்ஷியா நான் சொன்ன உடனே ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறீங்க. தட் இஸ் கிரேட். இனர்ஷியானா என்னது? ரெசிஸ்டன்ஸ். இனர்ஷியானா என்னது? ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு அப்படிங்கிறது. ஸோ அதோட டெஃபனிஷன் என்ன? த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி, இங்கே தான் முக்கியமானது. டெஃபனிஷன் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கணும். த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட். இன்ஹெரண்ட் அப்படின்னா தனித்துவமான, தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்படி என்ன பண்ண நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? தவிர்க்க முடியாத, தனக்குன்னு இருக்கக்கூடிய. The inherent property of a body to resist any change. Right? Of a body to resist any change. The inherent property. ஒரே ஒரு நிமிஷம் இரு.
எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் இவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெக்கார்ட் தட். சரியா? ஓகே. ஐ எம் ஸோ ஹாப்பி. வேறு லெவல் வந்துட்டிங்களே இன்றைக்கி. சூப்பரில். காலையில் எத்தனை மணிக்கு? 5:50 கிளாஸுக்கு. ரைட்டா? 5:51 கிளாஸுக்கு வெறித்தனமாக நம்ம ஆட்கள் ஃபுல்லாக பயங்கரமாக ஏன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கானுங்க. காலையிலேயே 289 ஏன்னா சூப்பரில். 289 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாட்டு பயங்கரமாக பட்டையை கலப்பிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா எத்தனை மணிக்கு? காலைல 5:51. சூப்பர்டா, நிஜமாகவே இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நீ ஒருத்தர் பண்ணுறது இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். ஐயோ என்னடா ஸ்கூலே ஆரம்பிக்கல, இவங்க இப்படி படிச்சுட்டு இருக்கானுங்க, அப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். நிறைய பேர் அதை செய்யவும் செய்வாங்க. கண்டிப்பாக அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு பி அ ரோல் மாடல். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க? நிறைய பேர் ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க. நிறைய பேர் ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க. சமல வேறு லெவலில். சூப்பர். குட் குட் குட். சூப்பர். ஐ எம் ஸோ ஹாப்பி that you guys are doing rocking. You guys are rocking. Super. Right. நிறைய பேர் என்னென்னா அட்டண்டன்ஸை போட்டுட்டு ஓடி போயிடுறானுங்க. அட்டண்டன்ஸை போட்டுட்டு ஓடிட்டானுங்க. பரவாயில்ல. ரைட். அவனிங்க the inherent property of a body to resist any change in its state of rest or state of uniform motion. அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து, ரைட்டா, தன்னுடைய நிலையிலிருந்து, அதாவது ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டிலே இருப்பாங்க, அமைதியாக இருந்தால் அமைதியாக இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய நிலையிலிருந்து மாறுவதற்கு எதிர்ப்பை தெரிவிப்பவர்கள். இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி, தனித்துவமான ஒரு பண்பு ஒரு பொருளுக்கு இருக்கு. டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கோ அல்லது யூனிஃபார்ம் மோஷன்லேருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கோ ஒரு ரெசிஸ்ட் கொடுத்தாங்கன்னா, அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அன் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். வெளியே இருந்து நான் ஒரு அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இந்த பேனா அப்படியே தான் இருக்கும் பல வருஷத்துக்கு. நானாக இது நகட்டாத வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும். இது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ரைட். அதுதான். ஓகே, ரைட். ஸோ அப்போ இனர்ஷியா. அப்போ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா என்னது? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ரைட்டா? ரைட். ஓய்வில் நிலைமம். ரைட்டா? ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் உள்ள நிலைமம், திசையில் நிலைமம். ரைட்டா? தமிழ் மீடியத்துக்காக சொல்கிறேன். ரைட்டா? ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் இலைமம். சரிடா? திசையில் நிலைமம் அப்படின்னு. சரியா? மாஸ்டர் பிடிஎஃப்லாம் தரேன், நிறைய அப்டேட்டடில் இருக்குது. 10 days லீவில் உட்காந்து சூப்பராக வேலையும் பார்த்துருக்கேன். கிளாஸ் தான் எடுக்க முடியல, பட் நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்கேன் உனக்காக. ஓகே, யார் லாஸ்ட் வரைக்கும் இருக்கேன்னு நான் பார்க்க போகிறேன். ஐம் ஜஸ்ட் நோட்டிங் டவுன் த நேம்ஸ். லாஸ்ட் வரைக்கும் யார் இருக்கா நான் பார்க்க போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பார்க்கணும், யார் பார்க்குறீங்கன்னு பார்க்குறேன். சரியா? எங்கேயுமே ஸ்கிப் ஆகிடாத, விட்டுறாத. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாரு, அப்போ தான் உனக்கு என்ன பண்ணுவோம் புரியும், எல்லா கொஷின்ஸும் படிக்க முடியும். டெய்லி காலையில் இப்படி படித்தாலே சயின்ஸ் போதும், படித்து முடிச்சிடலாம். ஸோ டிஃபைன் இனர்ஷியா தனியாக ஒரு கொஷினாக கேட்பாங்க, அல்லது இனர்ஷியாவோட டைப்ஸ் என்னங்கிறது தனியாக ஒரு கொஷினாக கேட்பாங்க. சரியா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரெண்டில் எது வேணால் நம்மளுக்கு கேட்கலாம். சூப்பர். ரைட். நெக்ஸ்ட் கொஷின், கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். விசையின் வகைகள் என்ன? ரைட்டா? அதனுடைய அடிப்படை, அதனுடைய செயல்பாடின் அடிப்படையில். ரைட்டா? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன். அது அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட டைப் என்ன? ரெண்டு தான். லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ரைட்டா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? யூபிஎம் ஃபார் மிட்டம் டெஸ்ட். ரைட்டா? யூபிஎம் ஃபார் மிட்டம். ரைட்டா? மிட்டம்க்கு யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ். குவார்டர்லி ஹாஃப்லிலாம் வராது, மிட்டமில் யூபிஎம். சரியா? நான் உனக்கு ரொம்ப சூப்பராக சொல்லி தருவேன். ரைட்டா? உனக்கு மிட்டமில் எது வரும், ஹாஃப் எலியில் எது வரும், குவார்டர்லியில் எது வரும், பப்ளிக்கில் எது வரும்னு கவனமாக கவனிச்சுக்கோ. ரைட்டா? ரைட். லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ரைட்டா? ஒத்த இன விசை, மாறுபட்ட அல்லது வேறுபட்ட இன விசை. சரியா? தமிழ் மீடியத்துக்கு போர்டில் இருக்காது, நான் சொல்லித்தரதை கவனிச்சுக்கோ. ரைட்டா? ஒத்த இன விசை, வேறுபட்ட இன விசை. லைக் பேரலல் ஃபோர்ஸை, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. ரைட்டா? இதுதான் விசையின் இரண்டு வகை.
சூப்பரில் சரியான கொஷினில் ப்ராப்ளம் வேறு அப்படியே பார்த்துடலாம். ப்ராப்ளம் தனியாக ப்ராப்ளம்ஸ் தனியாக இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். இதையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? யூபிஎம்னா என்ன நிறைய பேர் கேட்குறீங்க. யூபிஎம்னா என்னது? அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட்டா? யூபிஎம்னா என்னது? அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? அப்புறம் எஸ்எம்எஸ்டபிள்யூ, இதுதான் எஸ்எம்எஸ்டபிள்யூ. ப்ராப்ளம்ன்ற கேட்டகரியில் பார்க்குறதுக்கு இருக்கும், ஆனால் அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். ரைட்டா? இட் இஸ் எஸ்எம்எஸ்டபிள்யூ. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஷின். If 5 Newton and 15 Newton 15 நியூட்டன் அல்லது 5 நியூட்டன் மற்றும் 15 நியூட்டன் விசை force are acting opposite on each other. ரைட்டா? 5 நியூட்டன் மற்றும் 15 நியூட்டன் விசை ஒரு பொருளில் எதிரெதிர் திசையில் நிகழ்கிறது. ரைட்டா? ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுறாங்க. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஞாபகம் இருக்கா? உண்மையிலே நீ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன்னா நம்மளோட BMW கார் உனக்கு ஞாபகம் இருந்திருக்கணும். ரைட்டா? நம்மளோட BMW கார் ஞாபகம் இருக்கா? என்னடா BMW ஒழுங்கு வர மாட்டேங்குது. நம்ம BMW காரில் நம்ம என்ன பண்ணோம்? இதை படித்தோம். ரைட்டா? இந்த டாபிக் நம்ம BMW காரை வச்சு தான் படித்தோம். நம்ம BMW வேறு காரா? எனக்கு என்னமோ BMW மாதிரி ஞாபகம் இருக்குது. இப்போ BMW கார் என்ன பண்ணுறாங்க? பின்னாடி இருந்து 5 நியூட்டன். ரைட்டா? 5 பேர் தள்ளுறாங்க. முன்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்க? 15 பேர் தள்ளுறாங்க. ஸோ அப்போ நீங்களே சொல்லுங்கள், இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? இந்த கார் இப்போ எந்த பக்கம் மூவ் ஆக போகுது? ஏவா பியா? எந்த பக்கம் கார் மூவ் ஆகும்? The resultant will be on A or B. Resultant will be on A or B. A or B. A பக்கம் இருக்குமா B பக்கம் இருக்குமா? A பக்கம் தான் இருக்க போகுது. It is going to A. ரிசல்ட் எந்த பக்கம் இருக்கும்? இங்கே தானே அதிகமான பேர் இருக்காங்க. அப்போ காரு is going to move towards this direction. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 10 நியூட்டன் டிஃப்ரென்ஸ். ஸோ அதை தான் நீங்கள் எல்லோரும் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. சூப்பராக. ரைட்டா? அப்போ F1 என்ன பண்ண போகிறேன் நான்? F1 is equal to 5 எடுத்துக்கிறேன். F2 equal to என்ன அப்படின்னா 15 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் RFன்னு இப்போ ஷார்ட்டாக எழுதுறேன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் விளைவு விசை. ரைட்டா? விளைவின் விசையின் விளைவு என்ன? விளைவு அவுட்புட் என்ன அப்படின்னா F2 மைனஸ் F1. யாருக்கெல்லாம் ஒரு டவுட் வருது? சார் கேப்டன் ஏன் நீங்கள் F2 மைனஸ் F1 போடுறீங்க? ஏன் F1 மைனஸ் F2 போடக்கூடாது? ஏன் 1 மைனஸ் 2 போடக்கூடாது? ஏன் 2 மைனஸ் 1 போடுறீங்க? 2 தானே பெருசு. அதானே 15 மைனஸ் 5 தானே பண்ண முடியும். இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். மைனஸில் ஃபோர்ஸ் வருமா? மைனஸ் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தேன். எங்கேயாவது நடக்குமா? ரைட்டா? எங்கேயாவது நடக்குமா? அப்படி கொடுக்க முடியாதுல்ல. F2 இஸ் கிரேட்டர். அதனால் ஃபோர்ஸ் வந்து பெரிய ஃபோர்ஸ்லேருந்து சின்ன ஃபோர்ஸை தான் மைனஸ் பண்ணணும். ரைட்டா? F2 மைனஸ் F1. சரியா? அப்போ என்னது ஆன்சர்? என்னதுப்பா? 15 மைனஸ் 5 ஈக்குவல் டு 10 நியூட்டன். சரியா? 10 நியூட்டன். சரியா? த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது? ஆக்டிங் டுவர்ட்ஸ் F2. நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துடக்கூடாது. இது F1, இது F2. ரிசல்ட் டுவர்ட்ஸ் என்னது? அதனை நோக்கி அல்லது அதன் கூடவே. டுவர்ட்ஸ் அவங்க கூடவே, அந்த பக்கமே. F2 எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் ரிசல்ட் இருக்கும்னு சொல்றாங்க. இட் ஆக்ட் டுவர்ட்ஸ் F2. ரைட்டா? F2 எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதோ அந்த பக்கமே தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சூப்பர்ல? அவ்வளோதான். கஷ்டமான ப்ராப்ளம், செம்ம கஷ்டமான ப்ராப்ளம். பார்த்துக்கோ. நைட் ஸ்டடி எப்படி ஏர்லி மார்னிங் இருக்கோ அதே மாதிரி நைட் ஸ்டடி வேறு வைக்க போகிறேன். போன வருஷம்லாம் நைட் ஸ்டடி இவ்வளோ சீக்கிரம் கிடையாது. பட் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஏன்னா ஒரு 15 நாள் லீவ் விட்டோம்ல, சேர்த்து படிக்கணும். அதனால தான். ரைட்? கவனி வாங்க. டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்? கண்டிப்பாக உன்னோட ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கொஷினில் இது இருக்கும். இல்லைன்னா பயாலஜியில் ஒன்று இருக்குது. ரைட்டா? பயாலஜியில் மோனோகாட் டைகாட்னு ஃபர்ஸ்ட் லெசனில் வரும். அது இருக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்க போது. ஸோ மாஸ் அண்ட் வெயிட்டை ஞாபகம் வச்சுக்கோ. மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன. ரைட்? திஸ் இஸ் அனதர் ஒன் ஆஃப் த யூபிஎம் கொஷினை. ஸோ நோட் இட் டவுன். ஓகே? ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ரொம்ப முக்கியம்ப்பா. ரொம்ப முக்கியம். சரியா? ரைட். மாஸ், the quantity of matter contained in a body. ஒரு பொருளின் உள்ள
அளவு, ஒரு பொருளினுடைய அளவுன்னு சொல்லலாம், ரைட்டா? மாஸ் அப்படின்றது இந்த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டைன்ட் இன் அ பாடி. வெயிட்டுங்கிறது என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் இட் டியூ டு இட்ஸ் கிராவிட்டி. பூமியின் புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய ஒரு விசை. கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் மாஸையும் மல்டிப்ளை பண்ணால் வரது என்னது? வெயிட், ரைட்டா? அலாங் வித் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரைட்டா? அலாங் வித் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட சேர்ந்தாதான் அது என்னது? வெயிட், ரைட்டா? வெறும் மாஸ் மட்டும், வெறும் மேட்டர் மட்டும் இருந்தால் அது ஓகே. இது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னது? வெறும் மேக்னிடியூட், வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்கும். அது எந்த திசையில் போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது, அதெல்லாம் இருக்காது. தட் வில் நாட் பி தேர், ரைட்டா? தட் வில் நாட் பி தேர், சரியா? இது ஒரு ஸ்கேலார் வடிவம், ரைட்டா? ஸ்கேலார் குவான்டிட்டி. இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, சரியா? இது வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டார் அலகு, ஸ்கேலார் அலகு, அது வெக்டார் அலகு. இதனுடைய அலகு, இது எப்படி அலகு? இது எந்த அலகுல எழுதுவாங்க, எந்த யூனிட்ல எழுதுவாங்க? இட் இஸ் கேஜி, கிலோகிராம் அப்படிங்கிற அலகுல, கிலோகிராம் அப்படிங்கிற யூனிட்ல எழுத போறாங்க. இதனுடைய யூனிட் நியூட்டன், ரைட்டா? இதனுடைய அலகு என்னது? நியூட்டன். கான்ஸ்டன்ட் அட் ஆல் பிளேசஸ், இதுதான் முக்கியமான பாயிண்ட், ரைட்டா? இந்த 2 பாயிண்ட் தான் முக்கியமானது. அனைத்து இடங்களிலும் சமமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் சமமாக இருக்க போது. இங்கே என்னோட மாஸ் வந்து ஒரு 50 kgன்னு வச்சுக்கலாம். நான் மூனுக்கு போனால் அங்கேயும் என் மாஸ் 15 kg தான். சன்னுக்கு போனால் அங்கேயும் 50 kg. ப்ளூட்டோவுக்கு போகிறேன், அங்கேயும் 50 kg தான். ஆனால் என்னோட வெயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 50 kg இருந்துச்சுன்னா, 50 நியூட்டன் இருந்துச்சுன்னா, நான் மூனுக்கு போகிறப்ப என்னோடய வெயிட்டு 10 நியூட்டனாக மாறலாம். ப்ளூட்டோக்கு போகிறப்ப 2 நியூட்டனாக கூட மாறலாம். பிகாஸ் கிராவிட்டி குறையுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குறையுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குறைய 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 நம்மளோட வெயிட்டும் என்ன பண்ண போகுது? குறைய போகுது, அவ்வளோதான், சரியா? ரைட். மாஸ் ரிமைன்ஸ் சேம் எவ்ரிவேர். நிறை அனைத்து இடங்களிலும் சமமாக இருக்கும். நிறை என்ன பண்ணும்? எப்பயுமே சமமாக இருக்குது, எப்பயுமே ஈக்குவலாக இருக்குது. பட் எடை, எடை தமிழ் மீடிய பசங்களுக்காக சொல்கிறேன், எடை எடை என்ன பண்ணும்? மாறுபட்டு கொண்டே இருக்கும், ரைட்டா? கான்ஸ்டன்ட் ஆல் பிளேசஸ், ரைட்டா? எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கும். வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசையை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு, இது எப்படி மெஷர் பண்ண முடியும்? பை மீன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் பேலன்ஸ், ரைட்டா? இயற்பியல் தராசு மூலமாக அளவிட முடியும். இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலமாக எடை போட முடியும், ரைட்டா? ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலமாக, ரைட்டா? இவங்கள ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் நம்மளால்? we can measure it using the spring balance, சரியா? டிஃபரன்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியம். பப்ளிக் எக்ஸாமுக்கு 30 ரைட்டா? ஜஸ்ட் 31 நினைக்கிறேன். 31 டிஃபரன்ஸ் கொஷின் கொடுத்தேன் லாஸ்ட் இயர். 31 டிஃபரன்ஸ் கொஷின், 3 டிஃபரன்ஸ் கொஷின் அதுலேருந்து வந்துச்சு. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, ரைட்டா? ரைட்டா? ஓகே, ரைட். வெக்டார்னா என்னது? போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதோட வேல்யூவும் இருக்கும் எந்த திசையில். நான் சென்னைக்கு போயிட்டுருக்கேன், 30 km/h ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி. 30 km/h ஸ்பீடில் வெஸ்டர்ன் டைரக்ஷனில் போகிறேன், வெஸ்ட்டில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அது வெக்டார் குவான்டிட்டி, சரியா? வெறும் வேல்யூ மட்டும் சொன்னால் அது ஸ்கேலார் அலகு. வேல்யூவோட திசையையும் மென்ஷன் பண்ணி, ரைட்டா? டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ணா, சரியா? யூனிட் ஃபுல் ஃபார்ம்லாம் தேவையில்லை, கேஜி போட்டாலே போதும், நியூட்டன் போட்டால் போதும். நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதுகிறப்ப தான் அது தேவை, இதுக்கு தேவையில்லை, இதுவே போதும், சரியா? வாங்க 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 அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபைன் த மொமெண்டம் ஆஃப் கப்பல். மொமெண்ட் ஆஃப் அ கப்பல். மொமெண்ட் ஆஃப் அ கப்பல். கப்பல்னா என்ன? கப்பல்ங்கிறது ரொட்டேட்டிங் எஃபெக்ட். கப்பல் என்ன? 2 பேர். வாட்டர் பாட்டில் தரங்க. we have reached 300. ஏ லைக் பண்ணுங்கடா எல்லாரும். 300 பேர் லைக் பண்ணுங்க. we have reached 300. சூப்பர். ஏ என்னோட பையன் குகன் இருக்கான்ல, என்னோட பையன் அவன் எப்படி தான் சொல்லுவாங்க, சூப்பராக இதாக ஹாப்பி ஆகிட்டான்னு வச்சுக்கோ, 2 கையும் தூக்கிடுவான், ஏ அப்படி சொல்லுவான். எங்கள் வீட்டில் அது நாங்கள் எல்லாருமே ஜாலி ஆகிட்டா we will say ஏ அப்படின்னு. நான் ஒரு நாள் அவன் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன், அவனுக்கு அவன் சூப்பராக சொல்லுவான். அந்த மாதிரி தான் எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி 300 ரீச் ஆனது. வீடியோ லைக் பண்ணிட்டியா? லைக் பண்ணுங்கள். நான் அதை பார்க்கவே இல்லை, நான் கமெண்ட்ஸும் பார்த்துட்டு இதையும் நடத்திட்டு. எல்லோ கலர் ஹார்ட், சூப்பர், குட். சொல் பேச்சு கேட்டு நடந்திருக்கீங்க, அவ்வளோதான். லைக் ஃபாதர், லைக் சன்னா. ஓகே, இங்கே பார் வெளியே வரமாட்டேங்கிறேன், அவ்வளோ வெறி ஆகிட்டானுங்க, பாடத்துக்குள்ளே போயிட்டானுங்க. சூப்பர். நான் வரேன், ஒரே ஒரு நிமிஷம். சூப்பர், குட். தேங்க்யூ ஃபார் யுவர் எல்லோ கலர் ஹார்ட்டு. ரைட். ஸோ என்ன அப்படின்னா ரொட்டேட்டிங் எஃபெக்ட்.
வரவே வராது. எப்போ கப்பல் 2 பேர், ஸோ 2 பேர் சேர்ந்து ரொட்டேட் பண்ணுறப்ப தான் என்ன பண்ண முடியும்? ஐ கேன் ஓப்பன் இட், ரைட்டா? ஐ கேன் ஓப்பன் இட். ஓகே, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்பல் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பல், ரைட்டா? கப்பலோட ரொட்டேட்டிங் எஃபெக்ட் தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம? மொமெண்ட் ஆஃப் அ கப்பல்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? மொமெண்ட் ஆஃப் அ கப்பல் என்னது? ரொட்டேட்டிங் எஃபெக்ட், திருப்பு விசை, ரைட்டா? ரைட். ஓகே, moment of couple equal to force and perpendicular distance between the line of action of forces. நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. டார்க்குன்னு என்னது? டார்க் tau is equal to force into distance, F into D போடணும். கப்பல் என்னது? M, கேபிட்டல் M is equal to கப்பல் எப்படி போடணும்? force into S போடணும், ரைட்டா? ரைட், force into S. இது வேற புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? இது பார்த்தீங்க அப்படின்னா ஹிஞ்சஸ், கதவு இருக்குல்ல, கதவில் இருக்கக்கூடிய இந்த ஹிஞ்சு, கைப்பிடி அல்லது ஹிஞ்சுன்னு சொல்லணும்ல, ஹிஞ்சஸ் இந்த இது இருக்குல்ல, இதில் இருந்து நம்ம கைப்பிடி இருக்கக்கூடிய ஒரு இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னது? டி. வேறஸ் இது ரொட்டேட்டிங் எஃபெக்ட். ரொட்டேட்டிங் எஃபெக்ட்னா என்னது? இங்கே ஒரு விரல் இங்கே ஒரு விரல் ரொட்டேட் பண்ணுறதுல இந்த டிஸ்டன்ஸ் அப்ராக்சிமேட்டாக வி கேன் சே இட் இஸ் அ டயாமீட்டர் மாதிரி கூட சொல்லலாம். வி கேன் சே இட் அஸ் டயாமீட்டர், ரைட்டா? டயாமீட்டர் கூட சொல்லலாம், ரைட்டா? ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் டார்க் இல்லை, இதுதான் டார்க்கு. நான் வந்து புஷ் அல்லது புல் பண்ண போகிறேன். நான் ஒரு புஷ்ஷோ புல்லோ, தள்ளுதலோ அல்லது இழுத்தலோ நான் பண்ண போகிறேன். தள்ளவோ இழுக்கவோ நான் செய்ய போகிறேன். நான் தள்ளவோ இழுக்கவோ செய்கிறப்ப நான் யாரை தள்ளுறேன்னு யாரை இழுக்கிறேன்னா அவங்க ரொட்டேட் ஆக போகிறாங்க, அவங்க ரொட்டேட் ஆகுறாங்க. நான் இழுக்கிறேன், நான் தள்ளுறதோ இழுக்கிறதோ செய்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க? ரொட்டேட் ஆகிறாங்க. அதுதான் என்னது? டார்க். அதுதான் திருப்பு விசைன்னு அர்த்தம். இது என்னது? ரொட்டேட்டிங் எஃபெக்ட், ரைட்டா? சுத்துறது, ரைட்டா? திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், இது மாஸ் கிடையாது, இது மொமெண்ட் ஆஃப் கப்பல், ரைட்டா? டோர் எக்ஸாம்பிள், இது வந்து டேர்னிங் அ டேப், குழாயை திறக்கிறது, கதவை திறக்கிறது. டார்க்குக்கு எக்ஸாம்பிள், ரைட்டா? டார்க்குக்கு எக்ஸாம்பிள் அது மொமெண்ட் ஆஃப் கப்பல்னா முடுக்கம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? முடுக்கத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், எஸ் போடணும். இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னது? எஸ், சரியா? ரைட். கியர் வந்து டார்க். moment of couple na force and perpendicular distance between the line of action of forces, right? line of action of forces. இந்த 2 பேர்ல நான் எங்க ஃபோர்ஸ் கொடுக்கிறேன்? இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறேன். இந்த 2 ஃபோர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? இதோட டயாமீட்டர் தானே, இது சர்க்கிளாக தானே இருக்கு. அப்போ அவங்களோட டயாமீட்டர் எடுத்துக்கலாம். எஸ்னா டிஸ்டன்ஸ் தான், எஸ்ஸும் டிஸ்டன்ஸ் தான். பட் மொமெண்ட்டில் எழுதுகிறப்ப எஸ் போடணும், டார்க் எழுதுகிறப்ப டீன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். எஸ்ஸும் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, ரைட். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ், அவ்வளோதான். வேறு லெவல்டா டே, முடிச்சிட்டோண்டா. ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்னா என்ன? மொமெண்ட்டோட பிரின்சிபல் என்ன? மொமெண்ட் முடுக்கத்தினுடைய கொள்கைகள் என்னென்ன கொள்கையெல்லாம் இந்த முடுக்கம் வச்சிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்டா? இரட்டை திருப்புத்திறன். தேங்க்யூ பிரகாஷ். when a number of like or unlike parallel force act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of moment in clockwise direction is equal to the algebraic sum of moments in anti-clockwise direction. அதாவது வாட்டர் பாட்டில் திறக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ ஐயோ டைட் பண்ணுறேன், திறக்கிறேன்னு எப்படி இல்லை, சாரி. திறக்கவே முடியல. அப்போ என்ன அர்த்தம்? நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆன் திஸ் 2 places, இது 2 பக்கமும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது, ரைட்டா? நல்லா கவனிங்க. when a number of like or unlike, like ஃபோர்ஸாக இருக்கலாம், unlike ஃபோர்ஸாக இருக்கலாம், ஆக்ட் ஆன் அ ரிஜிட் பாடி, ஒரு கடினமான ஒரு பொருள் மேலே செயல்படுறப்ப அந்த பாடி யூக்லிபிரியமில் இருக்குது. யூக்லிபிரியம்னா என்னது? சமநிலை. எந்த பக்கமும் மாறவே இல்லை, அது அப்படியே இருக்குது, சமநிலையிலே இருக்குது, எந்த பக்கமும் மாறலை. தென் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ்னா என்னது? கேபிட்டல் எம்னு சொல்லலாமா? கேபிட்டல் எம்னு வச்சுக்கலாமா? ரைட்டா? மொமெண்ட் முடுக்கம், ரைட்டா? அல்லது இரட்டை திருப்புத்திறன் in clockwise direction is equal to the sum of moments of anti-clockwise direction.
m1 is equal to m2 ரைட்டா அப்படி வச்சுக்கலாம் mனா SLSR போடணும் இந்த இடத்துல எதுனாலும் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ நோ ப்ராப்ளம் m ஈக்குவல் டு என்னது f1 இன்ட்டு d1 is equal to f2 இன்ட்டு d2 அவ்வளோதான் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை வச்சு இந்த 3 கொடுத்துருவாங்க ஒன்று கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் நான் அந்த சம் நடத்துகிறப்ப உனக்கு சொல்லித்தரேன் ஈஸியாக உனக்கு புரிஞ்சிடும் சரியா ஸோ f1 இன்ட்டு d1 is equal to f2 இன்ட்டு d2 f1 into d1 is equal to f2 into d2 சூப்பரா ரைட் சையத் கிளாக் வைஸ் எப்பயுமே எப்படி இருக்கும் கிளாக் வைஸ் நெகட்டிவாக இருக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவாக இருக்கும் அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இங்கே ரைட்டா ஆப்போசிட்டாக இருக்கும் ரைட் அது வந்து நான் சம் நடத்துகிறப்ப சொல்லித்தரேன் அப்படியே போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பர் வந்துட்டான்டா ஏய் வந்துட்டான்டா இவனுங்க இந்த தாத்தா இருக்கார்ல இந்த நியூட்டன் தாத்தா கண்டுபிடிச்ச 3 லாவையும் சேர்த்து 4 மார்க்கில் கேட்குறாங்க அல்லது 5 மார்க்கில் கேட்குறாங்க அல்லது தனித்தனியாக 2 மார்க்கில் கேட்குறாங்க ரைட்டா ஏதாவது ஒன்று வந்துட போகுது கண்டிப்பாக நியூட்டன் தாத்தா சொன்ன 3 லாவில் ஒரு லா உங்கள் கொஷின் பேப்பரில் எப்பயுமே இருக்கும் எழுதி வச்சுக்கோ உன்னோட ஃபர்ஸ்ட் மிட்டம் அண்ட் குவார்ட்டர்லி ரெண்டுலேயும் கண்டிப்பாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் மிட்டம் அண்ட் குவார்ட்டர்லியில் கண்டிப்பாக இருக்க போகுது சரியா ரைட் ஓகே ஸோ ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி is directly proportional force acting on a body force ங்கிறது directly proportional rate of change of linear momentum of the body and change in momentum takes place in the direction directly proportional to p ரைட்டா momentum ரைட்டா linear momentum க்கு directly proportional இருக்கும் அப்ப f is equal to என்னது directly proportional னா k into f is directly proportional to P is equal to என்னதுப்பா momentum equal to என்ன formula P is equal to என்ன formula P is equal to என்ன formula பத்தியா அதை மறந்துட்டோம் நம்ம momentum is equal to என்ன formula force into distance F into A கரெக்டா algebraic sumனா ஒன்றும் இல்லைடா எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறது அவ்வளோதான் எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறது m into v mass into velocity ரைட்டா mass into velocity சரியா mass into velocity mv force equal to p is equal to mv அப்போ directly proportional to m into v small m போடணும் capital m னா முடுக்கமாக மாறணும் மொமெண்டம் அப்போ f equal to k into m into v எழுதலாமா இந்த கேவும் வியும் சேர்ந்து என்னவா மாறிடும் அப்படின்னா m into ஏவா மாறிடும் அந்த a என்ன இது எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதுக்கு டெரிவேஷன் இருக்குது சார் சொல்லித்தரேன் பயந்துராத ஏங்கிறது ஆக்சலரேஷன் முடுக்கம் அதான் ரைட்டா ஆக்சலரேஷன் அது முடுக்கம் அதை நான் சொல்லித்தரேன் நீ கவனமாக பார்த்துக்க பயப்படாத டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா நேர் விகிதத்தில் இருக்கும்னு அர்த்தம் ரைட்டா நான் வந்து என்ன பண்ணுறேன் ஃபார் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹீட்டை கொடுக்க ரைட்டா ஹீட் கொடுக்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டாக இல்லையா நான் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அவங்க 2 பேரும் என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இவங்க கூடனா அவங்களும் கூடுவாங்க ரைட்டா தமிழ் மீடியம் பிடிஎஃப் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சரியா தமிழ் மீடியம் பிடிஎஃப் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க ரைட்டா நான் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சரியா ஒரு நாள் மட்டும் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி ஒரு பொருளின் மீது கொடுக்கப்படும் விசையானது நேர் தகவலில் இருக்கான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இது ரொம்ப முக்கியம்ப்பா வெறும் லீனியர் மொமெண்டம்னு போட்டுறாத திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நிறைய ஸ்டூடெண்ட் தப்பு விடுறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரைட்டா லீனியர் மொமெண்டம் ரைட்டா நேர்கோட்டு உந்தத்திற்கு நேர் விகிதத்தில் ரைட்டா நேர்கோட்டு விகிதத்துக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு ரைட்டா k ஈக்குவல் டு 1 கேங்கிறது கான்ஸ்டன்ட் ரைட்டா இந்த மாதிரி ப்ரொபோஷனல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரொபோஷனாலிட்டி ஈக்குவலுக்கு மாற்றுறப்போ ஒரு கான்ஸ்டன்ட் போடணும் இதை பற்றி நான் உனக்கு அப்படி பின்னாடி கொஸ்டின் ஆன்சர் இருக்கு இன்றைக்கி பார்க்க முடிஞ்சால் இன்றைக்கி இல்லை நாளைக்கு காலையில் உனக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் சரியா அதனால் நீ கவலைப்படாத நான் உனக்கு சொல்லி தந்துடுறேன் சரியா நான் சொல்லி தந்துடுறேன் பிரச்சனை இல்லை ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் பாடி அதோட முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி தனியாக அவர் சொல்கிறார் த சேஞ்ச் இன் மொமெண்டம் இந்த மொமெண்டம் மாறுபடுதில்ல அது எந்த திசையில் இருக்கும் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் நான் எந்த பக்கம் தள்ளினேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க போகுது ரைட்டா நான் எப்படி தள்ளினேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க போகுது சரியா ரைட்டா எப்போ தள்ளினேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி காலையில் 5:45 உனக்கு லைவ் சரியா
நோட் பண்ணி வச்சுக்கோ. தினம் காலை 5:45 மணிக்கு உனக்கு லைவ். வீடியோவை லைக் பண்ணாதவங்க இப்போவே வீடியோவை லைக் பண்ணிவிடு. லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது, சரியா? ரைட். டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், ஓகேவா? ரைட். யப்பா டே, வேற லெவல் கொஷின் இது. உன்னோட 4 மார்க்கில் 2 ஆப்ஷனில் கொஷின் கேட்பாங்க, ரைட்டா? 4 மார்க்கில் 2 ஆப்ஷனா? 4 மார்க்கில் ஏபின்னு கொடுப்பாங்க. 4 மார்க்லேயே 2 மார்க்காக கொடுப்பாங்க, ரைட்டா? 4 மார்க்கில் ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 18ன்னு போட்டு ஏல ஒரு கொஷின் 2 மார்க்குக்கும் பியில் ஒரு கொஷின் 2 மார்க்கும் கொடுப்பாங்க. அதில் இந்த கொஷின் எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்மாக இந்த கொஷின் இருக்குது, ரைட்டா? ஏன்னா இது என்னது? ஒய் டைப் கொஷின். நம்ம கொஷின் பேப்பர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டு, ஒரு ஒய், ஒரு டிஃபைன், ஒரு லா, ஒரு எக்ஸ்பிளைன், ஒரு ரீசன், ஒரு யூசஸ், ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கொஷின் இருக்கும், சரியா? அதனால தான் அதை சொல்கிறேன், ஓகே? அதனால தான் அதை சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமானது, ரைட்? Why is the spanner? Why is a spanner with a long handle preferred to tighten the screws in heavy vehicles? ரைட்டா? ஹெவி வெஹிக்கிள்ஸ், பெரிய பெரிய வாகனங்களில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கு, ரைட்டா? அதனை டைட் பண்ணுறதுக்கு, ரைட்டா? அதுக்கு ஏன் நீளமான ஸ்பானர்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? காரணம் என்ன? காரணம் என்ன? ஓகே, காரணம் என்னது? த டேர்னிங் எஃபெக்ட், டார்க்கு, திருப்பு விசை, திருப்பு விசை இருக்குல்ல, டிபெண்ட்ஸ் அப்பான் த distance of line of action applied force from the axis of rotation, ரைட்டா? டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கு. tau is equal to force into distance. அப்போ அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது, அது 4 கொடுக்கணும். கை வலிக்கும்ல, அது கை வலிக்கும்ல. அப்போ என்ன பண்ணலாம்? நான் அதுக்கு பதிலாக இவனை இன்க்ரீஸ் பண்ணிட்டா, டிஸ்டன்ஸை ரொம்ப அதிகப்படுத்திட்டா, அப்போ என்ன ஆகிடும்? எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டார்க் அதிகமாகிடும்ல. அப்போ டார்க் அதிகமாகிடும்ல, அதுதான், சரியா? அதை டார்க் அதிகமாகிடும். த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் ஆஃப் லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்ளைடு ஃபோர்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீ ஓன் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீ உன்னுடைய சொந்த நடையில் இதை எழுதிக்கலாம், ரைட்டா? பட் இங்கே இருக்குது, இதுதான் மெயின் ஆன்சர், இவன் தான் முக்கியமான ஆன்சர், ரைட்டா? லார்ஜர் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ரைட்டா? டிஸ்டன்ஸ், நட்டுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ரைட்டா? நட்டோட சென்டருக்கும் ஹேண்டில் எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், இங்கே தானே நான் அழுத்துவேன், இங்கே தானே பிடிச்சி திருக்குவேன் நான். ஸோ டிஸ்டன்ஸ், லார்ஜர் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், லெஸ்ஸர் இஸ் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட், ரைட்டா? அதிகமான நீளம், ரைட்டா? தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க விசை கம்மியாக கொடுத்தா போதும். இஃப் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் ஐ கேன் கிவ் ஒன்லி லெஸ் ஃபோர்ஸ், ரைட்டா? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஃபோர்ஸை நான் கம்மி பண்ணிக்கலாம். டு டர்ன் த பாடி, ஸோ ஸ்பேனர் வித் லாங் ஹேண்டில் இஸ் ப்ரிஃபர்ட். அதனால நீளமான கைப்பிடி உள்ள ஸ்பேனரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? தீமின்னலில் இருந்த அப்படின்னா கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த பிடிஎஃப் அப்படியே நான் என்ன பண்ணிடுறேன், நம்ம டெலகிராம் சேனலில் போட்டுறேன், ரைட்டா? தீமின்னலோட டெலகிராம் சேனலில் போட்டுறேன். யூடியூப்பில் படிக்கிற பசங்க வெயிட் பண்ணு, நாளைக்கு காலையிலக்குள்ளே இல்லை சாயங்காலத்துக்குள்ளேயே இதே வீடியோவில் கீழே நான் என்ன பண்ணுறேன், பிடிஎஃப் அட்டாச் பண்ண சொல்லி, ரைட்டா? இதே வீடியோவில் கீழே பிடிஎஃப் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன், சரியா? ரைட். அசர்ஷன் ரீசன் சொல்லித்தரேன், பிரச்சனை இல்லை. நேற்று பார்த்தோம் தீமின்னல் பசங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது பேர் என்ன? இது என்ன டாபிக்கு? இது ஏன் பிடிஎஃப்? இது என்ன பிடிஎஃப் இல்லை, திஸ் இஸ் மை பிடிஎஃப், என்னோட உழைப்பு, ரைட்டா? கிரிக்கெட் கொஷின் நேற்று பார்த்தோம். என்னது இது? தீமின்னல் இருக்கவன் சொல்லி இதுக்கு என்னது, இது என்ன டாபிக்கு? இம்பல்ஸ், ரைட்டா? இம்பல்ஸ் பார்த்தோம்ல நேற்று, என் கையில் எத்தனை தடவை குத்திக்கிட்டேன் நானே. இம்பல்ஸ் டாபிக், இம்பல்ஸ். While catching a cricket ball, the fielder lowers his hands backwards. Why? கிரிக்கெட் வீரர் பந்தை பிடிக்கும் பொழுது கையை பின்னோக்கி எடுத்து செல்கிறார், ஏன் அப்படிங்கிறது. When a fielder pulls his hand backwards, he experiences a smaller forces for longer interval, ரைட்டா? ஃபோர்ஸ் கம்மியாயிடுச்சு ஆனால் ரொம்ப நேரத்துக்கு, ரைட்டா?
அவர் ஃபோர்ஸை கம்மி பண்ணிட்டார். நான் இப்படியே வச்சா என்ன ஆகும், நான் தான் சொன்னேன் இப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும், அதிகமான ஃபோர்ஸ் இருக்கும். டீச்சர் அடிக்கிறப்ப மேம் அடிக்கிறப்ப நீ கையை இப்படி வெறப்பா வச்சுருந்தா என்ன பண்ணும், பயங்கரமாக வலிக்கும். அதே இது இப்படி கீழே இறக்குறப்ப என்ன பண்ணும், வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க, ரைட். ஸோ when a fielder pulls his hands backward, he experiences a smaller force for a longer interval of time, leading to less damage to his hands. இம்பல்ஸ் எப்படி மெஷர் பண்ணணும், J. தேங்க்யூ ஸோ மச். யாரோ அதுக்குள்ள ஃபார்முலா போட்டுருக்காங்க. J is equal to force into time. அவ்வளோதான். J is equal to என்னது, force into time. கரெக்டா முடிஞ்சுதா? Force for a short distance of time. Yes, very good. We have crossed 328 people. சூப்பர்டா டேய், வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. படிக்கலாம், வாங்க வாங்க வாங்க. அடுத்து, how does an astronaut float in a space shuttle? ஸ்பேஸ் ஷட்டில்னா என்னது, விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி. அங்கே ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி ரைட்டா, அங்கே ஒரு வண்டி மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்து போய் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம், வீடு மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ரைட்டா, ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஆனால் அன்ஷி இருந்தாலும் பரவாயில்ல, அன்ஷி ஏன்னா 11th போய்ட்டு 10th ஃபுல்லாக கவனிச்சிட்டு இருக்கீங்க. குட். அடித்தளம் சீரியஸ்க்காக என்ன, அடித்தளம்காக என்ன, சூப்பர். விண்வெளியில் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம், அங்கேயே ஒரு சென்டர் இருக்குது ரைட்டா, ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதுதான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனாட்டு எப்படி இருப்பாங்க, அவங்களாம் என்னது மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா, அதுக்கு என்ன காரணம்? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அங்கே தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைல்ல, நோ கிராவிட்டி, ஸோ தே ஆர் ஃப்ளோட்டிங் அப்படின்னு. அப்போ த ஆக்சுவல் ரீசன் என்ன சொல்கிறாங்க ரைட்டா? ஐ வாண்ட் டு பிகம் ஆஸ்ட்ரோனாட். வெரி குட். நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கா? சூப்பர், குட் குட் குட். Astronauts are not floating but falling freely around the earth due to their huge orbital velocity. earth இருக்கு, பூமியை சுற்றி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சேட்டலைட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே சுற்றிகிட்டே இருக்க போகுது ரைட்டா, பூமியை சுற்றி ஹை வெலாசிட்டியில் ரைட்டா, அதிகமான ஒரு விசையில் சூரிய ஒளி மூலமாக என்ன பண்ணுது, மேலே அந்த சைடில் இப்படி ரெக்க மாதிரி இருக்கும், அதுக்கு இப்படி இருந்தால் ரெக்க மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா சோலார் பேனல். அந்த பேனலில் எனர்ஜி வாங்கி மோட்டர் ரன் ஆகி ஹை ஸ்பீடில் என்ன பண்ணும், பூமியை நோக்கி ஃப்ரீயாக விழுந்துக்கிட்டே இருக்குது ரைட்டா. அது ஃப்ரீயாக விழுகுது, பூமியோட கிராவிட்டி அது மேலே இல்லாதனால அதை அட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் அது மேலே அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது, ஃப்ரீயாக மிதந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு அது பார்க்குறதுக்கு மிதக்கிற மாதிரி தெரியுது ரைட்டா. இட் இஸ் அ ஃப்ரீ ஃபால் கண்டிஷன், அது ஃப்ரீயாக விழுந்துட்டு இருக்கு. சின்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஹேவ் ஈக்குவல் ஆக்சலரேஷன். நேற்றே கேடு, பஸ்ஸு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போ பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்க என்னோட ஸ்பீட் என்னவாக இருக்கும் ரைட்டா? பஸ்ஸு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, அப்போ பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்க என்னோட ஸ்பீட் என்னவாக இருக்கும்? நானும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அப்போ பார்க்குறதுக்கு நான் உட்காந்து அவன் பஸ்ஸில் அவன் எங்கடா ஸ்பீடாக போகிறான், அவன் நகரவே இல்லைடா, அவன் அசையாமல் உட்காந்துருக்கான், நான் அசையாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் அசையாமல் உட்காந்துருக்கேன்னு சொல்ல முடியுமா? பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக போகுது, நான் அசையாமல் உட்காந்துருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பஸ்ஸு போகிற ஸ்பீடில் நானும் போயிட்டுருக்கேன், என்னோடய பாடியும் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுற்றுற மாதிரி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சுற்றுறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலே மிதக்கிற மாதிரி இவங்களும் மிதக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது. ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் ஃப்ரீயாக இருக்காங்க. யாரும் அவங்கள பிடிச்சி இழுக்கலை, யாரும் அவங்கள பிடிச்சி தரலை, அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ தே அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஹென்ஸ் போத் ஆஸ்ட்ரோனாட் அண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆர் இன் வெயிட்லெஸ்னஸ். அவங்களுக்கு வெயிட்டே இல்லை. நான் தான் சொன்னேன்ல, இங்கே 50 கிலோ இருந்தால் மேலே போனால் 5 கிலோவாக தான் இருக்குமா. 5 கிலோன்றது யோசிச்சு பாருங்கள். 50 கிலோ வெயிட் எங்கே இருக்குது, 5 கிலோ எங்கே இருக்குது, நீங்களே யோசிச்சு பாருங்கள். 50 கிலோவை தூக்குறதுக்கும் 5 கிலோவை தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லப்பா, அதுதான் சரியா, அதுதான். ஸோ அப்போ ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்க மேலே ஒரு ஃபோர்ஸே இல்லை, அவங்களுக்கு வெயிட்டே கிடையாது, ஏன்னா கிராவிட்டி இல்லை, வெயிட்டே இல்லை, ஃப்ரீ ஃபால், ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. அதுதான் ஆன்சர். மெயினான வார்த்தை ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தேர் ஹியூஜ் ஆர்பிட்டால் வெலாசிட்டி. இது ஒரு கீ பாயிண்ட்டு. அடுத்து தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஸோ இது ரெண்டாவது கீ பாயிண்ட். இது ரெண்டு தான் கீ பாயிண்ட் சரியா. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதா, ஸ்கூல் ரீஓப்பன் ஆகலையா, அதை பற்றிலாம் எனக்கு கவலைப்பட மாட்டேன் ரைட்டா. ஸ்கூல் திறக்கிறாங்க, ஸ்கூல் திறக்கலை, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் என் வேலையை எப்போவுமே பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நாளைக்கு லாங் ஆன்சர்ஸ் வி வில் ஸ்டடி இன் அ டிஃப்ரெண்ட் மேனர், கொஞ்சம் வித்தியாசமாக படிக்கலாம். தமிழ் மீடியமும் சேர்த்து நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி ஒரு நாள் தமிழ் மீடியம் எனக்கு எக்ஸ்கியூஸ் கூட, நாளைக்கு கண்டிப்பாக தமிழ் மீடியம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரியா. ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் இல்லை, ஸ்கூல் திறக்கிறாங்க, அதாவது அந்த சிங்கம் படத்தில் வர டைலாக் மாதிரி தான். அதாவது
வெதர் சரியில்லைன்னு ஃப்ளைட் எடுக்க மாட்டேன்னு சொன்னால், ரோடு டஃப்பாக இருக்குன்னு டிரைவர் வண்டி எடுக்க மாட்டேன்னு சொன்னால், அப்படி இப்படின்ற காரணத்தெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ரைட்டா? ஸ்கூல் திறக்கிறாங்க, ஸ்கூலை மூடுறாங்க, உனக்கு ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கலை, நீ மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு படிக்கலை, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் பாடம் நடத்துவேன், நான் நடத்திகிட்டே இருப்பேன். எனக்கு தேவை 1000 பேர் 100, 1100. ரைட்டா? 1000 பேர் 100 மார்க் வாங்கணும், அதுதான் என்னோட எய்ம். அதான் சரியா? ஆமாம், அந்த கிளாஸ். ஆமாம், போன தடவை நம்ம தீமின்னல் இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு லாங் ஆன்சர்ஸ். ஸோ ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்காக அனிமேஷன்ஸ் இருக்க அனிமேஷன்ஸ் வராது, பட் இமேஜஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ரைட்டா? இமேஜஸ் வச்சு நாளைக்கு நம்ம படிக்கலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதோட எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் காலையில் இன்றைக்கி எந்திரிச்சிருக்கீங்களே, இப்போ ஒரு 300 பேர் கவனிச்சிட்டு இருக்கல, 300 பேரும் கமெண்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ முடிஞ்சோடனே ஒரு 1 minute வெயிட் பண்ண கமெண்ட் பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். சரியா? காலையில் எந்திரிச்சது உனக்கு எப்படி இருக்குது? ஹவ் யூ ஆர் ஃபீலிங் இட்? அந்த ஃபீல் உனக்கு எப்படி இருக்குது? நீ இதை அடுத்து கண்டினியூ பண்ண விரும்புறியா? இது உனக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத வரி. இதுக்கப்புறம் நீ வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ 11th பசங்களுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இருட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருட்டாக இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு தூக்கமும் வராது. ஸோ அப்படியே போயிடும். OD ஸ்குவாட் உனக்கும் 11th வந்து டெய்லி கேப்ஸுனும் ஐ எம் கோயிங் டு லான்ச் இட் வெரி ஃபாஸ்ட். ஸோ சீக்கிரம் லான்ச் பண்ணிடலாம். சரியா? ரைட், ஓகே, டாடா, பாய் பாய். நாளை சந்திக்கலாம். கமெண்ட் பாக்ஸ் நான் படிக்க போகிறேன். ரைட்டா? எனக்கு ஐ எம் ஸோ ஈகர் டு சீ யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, ஒரு வார்த்தை நான் பண்ணாத, அப்படியே பொங்கிரு. உனக்கு என்ன தோணுதோ அதை எழுது. பாய். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? டாடா, பாய்.